அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு பகுதிக்கு நான் பயணம் பண்ணி இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேங்க. இந்த பயணம் நைட்டு 7 மணிக்கு ஆரம்பித்து 11 மணி வரைக்கும் இருந்ததுங்க. இந்த 4 மணி நேரத்தில் இந்த சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் பயணம் பண்ணி இங்கே இருக்கிற விலங்குகளை பற்றி ஒரு வீடியோவாக பதிவு பண்ணி காமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேங்க. ஏன்னா நம்ம சேனலில் சில நண்பர்கள் எந்த ஒரு விலங்கையும் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி திரும்ப கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு பயணம் பண்ணி ஒரு வீடியோவாக பதிவு பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. இந்த 4 மணி நேரத்தில் முழுசாக எடுத்து நம்ம வீடியோவாக பதிவு பண்ணி காமிச்சோன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். அப்படிங்கிற காரணத்தினால இந்த வீடியோவில் விலங்குகள் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்து அதை மட்டுமே எடிட் பண்ணி ஒரு 17 நிமிஷமாக வீடியோவாக பதிவு பண்ணி உங்களுக்கு இந்த பதிவில் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இந்த சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் பன்னாரி செக் போஸ்ட்லேருந்து திம்பம் வழியாக ஆசனூர் வரைக்கும் போய் அங்கேருந்து கேர்மலம் வழியில் ஒரு சின்ன பயணம் பண்ணி இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேங்க. இந்த 4 மணி நேரத்தில் இந்த 17 நிமிஷம் ரொம்ப இந்த பயணத்தில் முக்கியமான நிமிஷங்க. ஸோ அதனால தான் இந்த 17 நிமிஷத்தை வீடியோவாக பதிவு பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கங்க. இந்த பயணத்தில் நான் 3 காட்டு யானைகள், 3 பெரிய கடமான்கள், சில காட்டு மாடுகள், அதுபோக சில புள்ளிமான்கள், அதுபோக புள்ளிமான் கூட்டங்களும் ஒன்று பெருசாக பார்த்தேங்க. கூட ஒரு காட்டு பன்றியும் பார்த்தேங்க. அதை எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இந்த பயணத்தில் திம்பத்திலிருந்து ஆசனூர் போகிற வழியில் நான் பார்த்த முதல் காட்டு யானைங்க. இந்த காட்டு யானை ஒரு பெரிய கொம்பனு கிடையாதுங்க, சின்ன கொம்பனு கிடையாதுங்க. ஒரு மீடியம் சைஸில் ஒரு கொம்பனாக இருந்தாருங்க. இவர் ரோட்டு ஓரத்தில் நின்று காஞ்சு போன மரத்தை உடச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாருங்க. ஆனால் யானைகள் ஏன் பொதுவாக இந்த மாதிரி காஞ்சு போன மரத்தை உடச்சி சாப்பிடுது அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஒன்றும் புரியலைங்க. அப்புறம் தாங்க தெரிஞ்சது, இந்த காஞ்சு போன மரத்தில் இருக்கிற மையப்பகுதியை உடச்சி இந்த யானை சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க. மேக்சிமம் இந்த யானைகள் எந்த ஒரு மரத்தை உடைச்சாலும் அந்த மரத்தோட மையப்பகுதியில் இருக்கிறத எடுத்து சாப்பிடுங்க. ஏன்னா அந்த மையப்பகுதியில் இருக்கிறதா இந்த யானைகளுக்கு ரொம்ப பிடித்தமான உணவுங்க. இதில் பர்டிகுலராக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இலவமுஞ்சு மரம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க. அந்த மரத்தை உடச்சி அந்த மையப்பகுதியில் இருக்கிறத ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. அதே மாதிரி மூங்கிலும் இந்த யானைகள் விரும்பி சாப்பிடுங்க. நம்ம இந்த பயணத்தில் போகும்போது இந்த கொம்பன் ரோட்டு ஓரத்தில் ஏற்கனவே உடஞ்சி விழுந்த காஞ்சு போன மரத்தை உடச்சி சாப்பிட்டு இருந்தாருங்க. இவர் இந்த மரத்தை சாப்பிட்ருக்கும்போது ரோட்டில் எக்கச்சக்கமான வாகனங்கள் போயிட்டு வந்துட்டு இருந்ததுங்க. ஆனால் எந்த ஒரு வாகனத்தையும் இந்த கொம்பன் எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாமல் அவர் பாட்டுக்கு அவர் சாப்பிட்றதுல கண்ணும் கருத்துமாக இருந்தாருங்க. நம்மளும் நின்று ஒரு 4 நிமிஷம் நின்றுருப்பாங்க. 4 நிமிஷம் நின்று வீடியோ எடுத்துகிட்டு நம்ம கூட 5 நண்பர்களை ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டாங்க. பாரு பார்க்கலையா நீ இத்தனை நேரம்? பார்த்தியா பாரு. சத்தம் போட்டால் ரைட் சைடு எதுவும் இல்லை.
இந்த பயணத்தில் திம்பத்திலிருந்து ஆசனூர் போகிற வழியில் முதல் காட்டு யானையை பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் நம்மளோட பயணம் தொடர்ந்து போயிட்டு இருந்ததுங்க. இந்த பயணத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 காட்டு யானைகள் பார்த்தேங்க. அதில் ஃபஸ்ட்டு யானை தான் இப்போ நம்ம பார்த்தோங்க. ரெண்டாவதாக இந்த திம்பத்திலிருந்து முதல் காட்டு யானையை பார்த்ததுக்கு பின்னாடி இந்த கொல்லேகால் ரோடு பிரியுது பார்த்தீங்களா, இதையும் தாண்டி போனதுக்கு பின்னாடி லெஃப்ட் சைடில் ஒரு காட்டு யானையை பார்த்தேங்க. இந்த காட்டு யானை வந்து ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்திருக்குங்க. நம்மளுக்கு வந்து சரியாக தெரில. நம்ம வாகனத்தில் போகும்போது மரம் உடைக்கிற சவுண்டு கேட்டுச்சுங்க. ஸோ அதனால் வண்டியை நிறுத்திட்டு அந்த இடத்துல நம்ம லைட் அடித்து பார்க்கும்போது ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு சின்ன புள்ளி மாதிரி தான் நம்மளுக்கு தெரிஞ்சதுங்க. ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல நான் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. இந்த ரெண்டாவதாக இருந்த காட்டு யானையும் பார்த்து முடிச்சுட்டு நம்மளோட பயணம் அடுத்தபடியாக கேர்மலம் பகுதியில் போயிட்டு இருந்ததுங்க. கேர்மலம் பகுதியில் போயிட்டுருக்கும்போது மழை வந்து லேசாக தூரிச்சுங்க. ஸோ அதனால் வந்து ரோடு வந்து கொஞ்சம் ஈரமாக பார்க்குறதுக்கும் ரொம்ப கருப்பாக இருந்ததுங்க. அதே சமயம் 2 சைடில் இருந்த மரங்கள் செடிகள் எல்லாமே பச்சை பசேல்னு இருக்கும்போது பார்க்குறக்கு ஒரு பயமாக இருந்ததுங்க. பாருங்கள், இந்த இடத்துல ரோட்டோட ஓரத்தில் ஒரு கடமானுங்க, நல்ல பெரிய ஒரு கடமானுங்க. இந்த கடமான் நம்ம வண்டியை பார்த்ததுமே நேராக வண்டிக்கு நேராக வர்ற மாதிரி இருந்ததுங்க. வண்டிக்கு நேராக வந்ததுங்க. ஆனால் நம்ம வண்டியை இடிச்சிருமோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வந்து காட்டு பகுதிக்கு போயிடுச்சுங்க. அதுக்கடுத்து மறுபடியும் நம்மளோட பயணம் ஒரு 5 நிமிஷம் போனதுக்கு பின்னாடி ரோட்டோட ரைட் சைடில் இன்னும் 2 பெரிய கடமான்களை பார்த்தங்க. இந்த 3 கடமான்களையும் ஏர்மலம் ரோட்டில் பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம ஆசனூர் ரோட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி ரோட்டோட லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய கொம்பனை பார்த்தங்க. அதுவும் நம்மளுக்கு சாதாரணமாக தெரியலிங்க. நம்ம வண்டியில் போயிட்டுருக்கும்போது மரக்கிளைகள் உடைக்கிற சவுண்டு கேட்டதுனால வண்டியை ஸ்லோ பண்ணி நம்ம பார்க்கும்போது ரோட்லேருந்து ஒரு 50-60 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு கொம்பன் இருந்தாருங்க. நம்ம கூட வந்த நண்பர் வந்து வாகனத்தை லைட்டாக திருப்பி வாகனத்தோட வெளிச்சம் வந்து இந்த கொம்பனை நோக்கி இருக்கிற மாதிரி வண்டியை நிறுத்தினாருங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து இந்த கொம்பன் வந்து கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சாருங்க. இந்த கொம்பன் வந்து ஃபஸ்ட்டு இந்த செடிகள் வந்து பெருசாக இருக்குது பாருங்க, அந்த புதரில் இருந்துச்சுங்க. நம்ம லைட் அடித்ததுக்கு பின்னாடி அவர் வந்து கொஞ்சம் வெளியே வந்தாருங்க. ஸோ நம்மளால் அப்போ பார்க்க முடிஞ்சதுங்க. நம்ம கூட வந்த நண்பர்களும் இந்த கொம்பனை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இங்கேருந்து நம்மளும் நம்ம கூட வந்த நண்பர்களும் கிளம்பிட்டாங்க. நான் திம்பம் மலைப்பாதைக்கு நான் பண்ணாரி செக் போஸ்ட்லேருந்து 7 மணிக்கு உள்ளே என்ட்ராகி உள்ளே வந்ததுக்கு பின்னாடி மறுபடியும் 11 மணிக்கு நான் வெளியே போயிட்டேங்க. ஒரு சின்ன வேலையாக ஆசனூர் வரைக்கும் வந்ததுனால கூட இந்த ஒரு வீடியோவும் பதிவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. எதுவும் வண்டி வரதில்லைங்க. நம்ம இந்த பயணத்தில் பார்த்த 3வது காட்டு யானைங்க இது. இப்போ இந்த பயணத்தில் 3 காட்டு யானைகளையும் 3 கடமான்களையும் நம்ம பார்த்தாச்சுங்க. அதுக்கு பின்னாடி மறுபடியும் நம்மளோட பயணம் ஆசனூர்லேருந்து திம்பம் நோக்கி போயிட்டு இருந்ததுங்க. நம்ம ஆசனூர்லேருந்து திம்பத்துக்கு போகும்போது டைம் கரெக்டாக ஒரு 10-10:15 இருக்குங்க. இந்த டைமில் இந்த வழியில், அதாவது இந்த ரோட்டில் வாகனங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சுங்க. பாருங்கள், இப்போ இந்த ரோட்டு ஓரத்தில் லெஃப்ட் சைடில் 2 புள்ளிமான்கள் மிகப்பெரிய சைஸில் இருந்ததுங்க. நல்லா கொம்பு வச்சா பெரிய புள்ளிமான்களுங்க. நம்மளுக்கு ஒரு டிஸ்டன்ஸில் தெரிஞ்சது. ஸோ அதனால் நம்ம டார்ச் அடித்து புள்ளிமான் இருக்கிறத பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பி மறுபடியும் நம்மளோட பயணம் போயிட்டு இருந்ததுங்க. இந்த 2 பெரிய புள்ளிமான்களையும் பார்த்ததுக்கு முன்னாடி நம்ம ஆசனூர்லேருந்து திம்பத்துக்கு பயணம் பண்ணியாச்சுங்க. திம்பத்திலேருந்து இப்போ நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு விலங்கை பார்த்தங்க. இந்த ஏர்பிமெண்ட்டில் ஒரு சிறுத்தைக்குட்டி மாதிரி தெரிஞ்சதுங்க நம்மளுக்கு பார்க்கும்போது. ஆனால் பக்கத்தில் போய் பார்க்கும்போது அது சிறுத்தைக்குட்டி இல்லைங்க, பூனைக்குட்டிங்க. பூனைக்குட்டி சொல்கிறத விட பூனைன்னு சொல்லாங்க. அது வந்து வீட்டில் வளர்த்துற பூனை. ஆனால் இந்த பூனை எங்கேருந்து எப்படி இங்கே வந்துச்சுன்னு கடைசி வரைக்கும் புரியலைங்க. இப்போ கூட எனக்கு புரியலைங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம வீட்டில் வளர்த்துற ஒரு பூனை இருந்ததுங்க. அதையும் தாண்டி போனதுக்கு பின்னாடி அடுத்த ஒரு கொண்டை ஊசி விளைவில் ரோட்டோட லெஃப்ட் சைடில் ஒரு காட்டு மாடு நின்று இருந்ததுங்க. அதுவும் இருட்டில் இருந்ததுங்க, நம்மளுக்கு கரெக்டாக தெரியல.
அதே சமயம் இன்னும் கொஞ்சம் கீழே போனதுக்கு முன்னாடி ரோட்டோட ரைட் சைடில் இன்னொரு ஏர்பிமெண்ட்டில் அங்கேயும் ஒரு காட்டு மாடு நின்று இருந்ததுங்க. இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ரோட்டில் நம்ம பயணம் பண்ணும்போது மரக்கிளைகள் ஆடுற சவுண்டு, அதாவது மரக்கிளைகளை உடைக்கிற சவுண்டு இதெல்லாம் கேட்கும்போது தான் நம்ம திரும்பி பார்க்கும்போது அங்கே வந்து இந்த மாதிரி காட்டு மாடுகள் இருந்தது நம்மளுக்கு தெரிஞ்சதுங்க. ஆனால் நார்மலாக ரோட்டில் நம்ம பயணம் பண்ணும்போது ரோட்டோட ஓரத்தில் இந்த மாதிரி காட்டு மாடுகள் இருக்குது நம்ம கண்ணுக்கு தெரியுறது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. நம்ம ஸ்லோவாக போனதுனால நம்மளுக்கு சவுண்டு கேட்டதுனால மட்டும்தான் என்னால் திரும்பி பார்த்து இந்த காட்டு மாடுகளை பார்த்து வீடியோவாக எடுத்து உங்களுக்கு காமிக்க முடிஞ்சதுங்க. அதுக்கு பின்னாடி நம்மளோட பயணம் வந்து பண்ணாரி செக் போஸ்ட்டில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் பிளைனான ரூட்டில் போயிட்டு இருந்ததுங்க. நம்ம வந்து திம்பத்துலேருந்து கீழே இறங்கும்போது கொண்டை வீசி வளைவுகளை தாண்டி பிளைனான ரோட்டில் இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கேங்க. இந்த ரோடு வந்து 2 கிலோமீட்டர் இதே மாதிரி பிளைனாக இருக்குங்க. மேக்ஸிமம் இந்த பிளைன் ரோட்டில் தான் அதிகப்படியாக யானைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனால் ரீசெண்டாக நான் வந்து மைசூருக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்தேங்க. நான் நார்மலாக மைசூருக்கு அடிக்கடி போயிட்டு வருவேங்க. ஆனால் இந்த ஒரு 2 மாதமாக வந்து இந்த வழியில் போகும்போது இந்த பிளைனான ரோட்டில் யானைகளை என்னால் பார்க்க முடியலைங்க. ஏன்னு எனக்கும் தெரியலிங்க. ஸோ யானைகளை பார்க்கணுங்கிற ஒரு காரணத்தினால தான் நம்ம ஆசனூருக்கு ஒரு பயணம் பண்ணி அங்கே இருந்த வேலையை முடிச்சுட்டு அங்கே இருந்த விலங்குகளை பார்த்துட்டு ஒரு வீடியோவாக பதிவு பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேங்க. இந்த இடத்துல ஒரு மான் வந்து இருந்ததுங்க லெஃப்ட் சைடில். நம்ம இந்த பிளைனான ரோட்டில் பயணம் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரே ஒரு மானை மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சதுங்க. அதுக்கு அடுத்தபடியாக நம்மளோட பயணம் வந்து பண்ணாரி செக் போஸ்ட்டை தாண்டி சத்தியமங்கலம் போகிற ரோட்டில் போயிட்டு இருந்ததுங்க. அப்போது ரோட்டோட லெஃப்ட் சைடில் காட்டு மாடுகளை வந்து எக்கச்சக்கமாக மேய்ஞ்சிட்டு இருந்ததுங்க. நம்மளுக்கு முன்னாடி போன 2 கார் வந்து ஸ்லோ பண்ணி நின்று பார்த்துருந்ததுங்க. அப்போ தான் நம்மளுக்கு தெரிஞ்சதுங்க இங்கே இந்த இடத்துல காட்டு மாடு இருக்குது அப்படிங்கிற தகவல். ஏன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல மாடுகள் இருக்குது அப்படிங்கிற எண்ணமே வரலைங்க. ஏன்னா இந்த வழியில் நம்ம பல முறை பயணம் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல இப்போவே நான் வந்து காட்டு மாடுகள்லாம் பார்த்ததே இல்லைங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டாக இந்த இடத்துல காட்டு மாடுகள் நானும் பார்க்குறேங்க. இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டமே மேய்ஞ்சிட்டு இருந்ததுங்க. அதையும் பார்த்துட்டு மறுபடியும் நம்மளோட பயணம் முன்னேறி போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் ரோட்டோட லெஃப்ட் சைடில் ஒரே ஒரு காட்டு மாடு பிரம்மாண்டமான சைஸில் மேய்ஞ்சிட்டு இருந்ததுங்க. ஸோ அதையும் நின்று பார்த்துட்டு வீடியோவாக எடுத்துகிட்டு மறுபடியும் இங்கிருந்து கிளம்பி நம்மளோட பவானிசாகர் போகிற வழியில் புதுப்பீர் கடவு அப்படிங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் இருந்த ஒரு காட்டு வழியில் போச்சுங்க. இந்த காட்டு வழியும் மிகவும் ஆபத்தான ஒரு காட்டு வழின்னு சொல்லி நம்ம நண்பர் சொல்லி தான் கேள்விப்பட்டேங்க. ஏன்னா இந்த காட்டு வழி வந்து தெங்கு மரோட காட்டோட பின்பகுதியில் இருக்கிற ஒரு வழிங்க. இந்த வழியில் வந்து யானைகளும் சிறுத்தைகளும் மான்களும் அதிகப்படியாக நடமாடு அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர் சொன்னாருங்க. பாருங்கள், இப்போ புதுப்பேர் கடவு அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற காட்டு வழியில் நம்ம போயிட்டுருக்கோங்க. இந்த வழியில் என்ட்ரானதுமே ஒரு மிகப்பெரிய புள்ளிமான் கூட்டத்தை நம்ம பார்த்தோங்க. அதுவும் ரோட்லேயே வந்துட்டு இருந்ததுங்க. நம்ம வண்டியோட வெளிச்சத்தை பார்த்ததுமே பாதியாக புள்ளிமான்களை பிரிஞ்சிருச்சுங்க. சில மான்கள் வந்து ரோட்லேயே முன்னாடி போய் உள்ளே இருந்த தோட்டத்துக்குள்ளே போயிடுச்சுங்க. சில மான்கள் வந்து அதே இடத்துல ரோட்டில் பிரிஞ்சு உள்ளே இருக்க விவசாய பூமிக்குள்ளே போயிடுச்சுங்க. ஸோ இதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு அப்படியே நம்மளோட பயணம் முன்னேறி போயிட்டுருக்கும்போது ரோடோட லெஃப்ட் சைடில் மறுபடியும் ஒரு காட்டு பன்றியை பார்த்தேங்க. இந்த காட்டு பன்றியோட இந்த வீடியோவில் பார்த்த விலங்குகளோட தொகுப்பே முடிஞ்சிருச்சுங்க. ஏன்னா இதுக்கு மேலே எந்த ஒரு விலங்கையும் நம்மளால் பார்க்க முடியலைங்க. ஆனால் இந்த பயணத்தில் நம்ம வந்து நிறைய விலங்குகளை பார்த்துட்டோங்க. குறிப்பாக வந்து 3 காட்டு யானைகள், 3 கடமான்கள், புள்ளிமான் கூட்டங்கள், காட்டு பன்றிகள், நிறைய காட்டு மாடுகள், இது எல்லாமே இந்த பயணத்தில் நம்ம பார்த்துட்டோங்க. ஸோ அதனால் இந்த பயணத்தில் நிறைய விலங்குகள் பார்த்தா ஒரு திருப்தியோட இந்த பயணத்தை முடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. நம்ம சேனலில் மேக்ஸிமம் பழங்குடியின மக்கள் வாழ்கிற கிராமங்களை பற்றி தான் நிறைய வீடியோக்களை பதிவு பண்ணியிருக்கேங்க. ரீசெண்டாக நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கமெண்டில் எந்த ஒரு விலங்கையும் பார்க்க முடியல அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்தினால தான் இது மாதிரியான ஒரு வீடியோ பதிவு பண்ணலாம் அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி ஒரு வீடியோ பதிவு பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவில் நிறைய விலங்குகளை நான் பார்த்துருக்கேங்க.
எப்படி இருந்ததுன்னு வீடியோ பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. இன்னும் இது மாதிரியான வீடியோக்களை பதிவு பண்ணலாமா, இல்லை பழங்குடியின மக்கள் வாழ்கிற கிராமங்களை பற்றி வீடியோ பதிவு பண்ணலாமா அப்படிங்கிற தகவல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ பதிவுகள் பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக அது மாதிரியான வீடியோ பதிவுகள் நான் கண்டிப்பாக பண்ணுறேங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றிங்க. ஓகே மக்களே, அடுத்த இன்னொரு வீடியோ பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.